போயிட்டு சொல்லுங்க சார். உங்க ட்ரஸ்ட்டை பற்றி வேண்டிக்கு ரொம்ப நேரமாகவும் பெருமையாகவும் நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. நான் பண்றேன்னு நினைச்சிருந்தா ஒரு குழந்தை கூட உதவி செய்ய முடியாது சார். கடவுள் பண்றாரு, அவருக்கு வேலைக்காரனா நான் இருக்கேன் சார். நீங்க கூட நினைச்சா பண்ணலாம் சார். உங்க ட்ரஸ்ட்டுக்கு 20 crores கொடுக்கலான்னு இருக்கேன். சார் 20 crores கொடுக்க போறீங்களா சார்? ஏன்? 20 crores-னா 20 கோடி தானே சார்? எஸ். 20 crores நிஜமா எங்களுக்கு கொடுக்க போறீங்களா சார்? ஆமா. குழந்தைங்களாம் எக்ஸாம் எழுதிட்டு ஏப்ரல் மாசத்துல ஜாலியா விளையாட போயிடுவாங்க சார். ஆனா தான் அப்பா அம்மா குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருப்பாங்க சார். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர துக்கம் இருக்கும் சார். ஜூன் மாசம் எப்போ வரும், எப்போ ஃபீஸ் கட்டணும்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி சார், ஒரு அம்மா அவங்களுடைய தாலி எடுத்து வச்சு தான் சார் ஸ்கூல் ஃபீஸே கட்டுவாங்க. 20 கோடியில என்ன வேணா பண்ணலாம் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், it's okay. அந்த 20 கோடி ரூபாய் எப்படி சார் கொடுக்க போறீங்க? அப்புறம் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நான் அந்த பிளாக் மணி எல்லாம் வாங்க மாட்டேன் சார். எல்லாமே ஒயிட்ல தான் சார் வாங்குவோம். நானும் ஒயிட்டாக தான் கொடுக்க போறேன். அப்போ ஓகே சார். அண்ணன் மினிஸ்டர் இல்லை, சரிங்க சார். ஒரு 100 crores ஃபண்ட் வருது. ஓகே அதை ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் எடுக்க முடியாது. ஸோ உன் ட்ரெஸ்ஸில் போட போகிறேன். சார். 20 கோடி தானே சார் கொடுக்குறேன்னு சொன்னீங்க? சொல்கிறேன் காளி, 100 crores உன் ட்ரெஸ்ஸில் போடுவோம். அதில் 80 crores நாங்கள் எடுத்துக்குவோம். 20 crores உனக்கு. என்ஜாய் பண்ணு. உங்களுக்கு கொடுக்குற அந்த 80 crores-க்கு இன்கம் டேக்ஸ் வந்து என்கிட்ட கணக்கு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? அதெல்லாம் போய் கணக்கு எழுத என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். சார் பொய் கணக்கெல்லாம் தப்பு சார். நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத. சார் நான் ஏன் சார் பயப்படணும்? தப்புன்னா தானே சார் பயப்படணும். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க சார். பொய் கணக்கு சொல்லி 20 கோடி ரூபாய் எனக்கு வேணான்னு சொல்றேன். காளி, புரிஞ்சுக்கோ காளி, நான் சொல்றதை செய். நீயும் நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன். நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க தான் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. நான் சொல்றதை நல்லா கேளுங்க. உங்க பணம் எனக்கு வேணான்ற. அண்ணன் எவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு, கேட்டு தொலைய. அண்ணன் சொன்னோடனே கேட்க மாட்டேன். நடுவில் நீ யாரும் தொண்டையில வைக்கிற வெண்ணையா? இந்த பணத்தை நான் வேற எங்கேயும் போட்டு எடுக்க முடியாது. புரிஞ்சுக்கோ காளி. நீங்க புரிஞ்சுக்கணும். காளி, என் பவர் என்ன, என் அரசியல் பவர் என்னன்னு தெரியாம பேசுறேன். உன் பவரும் அண்ணன் பவரும் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இல்ல காளி, அண்ணன் மினிஸ்டர், நீ நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ நீ இதை வாங்கிக்கிட்டா நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஃபியூச்சர்ல நீயும் நம்ம கட்சியில அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து படிப்படியா அப்படியே பெரிய ஆளாயிரும். புரியுது. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அரசியல மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுத்துட்டு ஏதோ நீங்க நல்லது பண்ற மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறது உங்க ஜாதி. உழைச்ச பணத்தை மக்களுக்கு நல்லது பண்றது ஏன் ஜாதி. ஓட்டுக்காக பண்றவன் நீ, நாட்டுக்காக பண்றவன்னா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது கண்ணா. காளி, நீயும் வாழணும், நானும் வாழணும். புரிஞ்சுக்கோ. நீ வாழறதுக்காக பிறந்தவன், நான் வாழ வைக்கிறதுக்காக பிறந்தவன். நீ என் மாஸ் தெரியாம பேசுற. நீ மாஸ்னா நான் டபுள் மாஸ். நீ எதை வேணா தொடு, ஆனா என் ஈகோவை தொடாத. நானும் அதே தான் சொல்றேன். நெருப்பை கூட தொடு, இந்த கருப்பை தொடாது. நீ இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். அப்பா ஐயோ இருக்கடான்னு தெரியாம என்ன மாயஜால மந்திரம் ஏதாவது பண்ணுவியா? இதோ இருக்க பண்ணு. அண்ணனே கிடைக்கிறியா? ஏய் இதுக்கு முன்னாடி தான் உன்னை கலாச்சாச்சு. சும்மா இரு. 3 minutes. எனக்கு கோவம் வந்து நானும் அதே தான் சொல்றேன். வெள்ளச்சிப்பா போட்டுட்டு இருக்கேன், ருத்ராட்சை போட்டு